வெறும் 0.12 வினாடி. தல தோனி அடித்த கொடூரமான ஸ்டெம்பிங். நடுவர் அவுட் தருவதற்குள் நடையை கட்டிய சூரியகுமார் யாதவ். 43 வயதிலும் இப்படி ஒரு ஸ்டெம்பிங்கா? மிரண்டு போன மும்பை அணி. அதாவது இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்கி பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மேட்ச்னா அது இன்று சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வைத்து நடைபெற்ற சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் அணி மேட்ச் தான். ஐபிஎல் என்றாலே சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதும் போட்டி என்பது எப்போதுமே தனி மவுசுதான். அந்த வகையில் இன்று நடைபெற்ற இந்த இரு அணிகளுக்கு இடையிலான போட்டியில் டாஸ் ஜெயித்த சிஎஸ்கே அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்து இருந்தது. பின்னர் முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய மும்பை அணிக்கு முதல் ஓவரிலேயே அதிர்ச்சி கொடுத்தது சிஎஸ்கே. அதாவது முதல் ஓவரிலேயே மும்பை அணியின் அதிரடி பேட்ஸ்மேனான ரோஹித் சர்மாவை டக் அவுட் ஆக்கிய சிஎஸ்கே முதல் பவர் பிளேவிற்குள் ரோஹித் சர்மா, ரயன் ரிக்கல்டன், வில் ஜாக்ஸ் என மொத்தமாக 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தி இருந்தது. பின்னர் மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவும் திலக் வர்மாவும் சேர்ந்து நிதானமான அதிரடியை வெளிப்படுத்தி வந்தனர். இவர்கள் இருவரும் இணைந்து மும்பை இந்தியன்ஸ் அணியை இன்று கரை சேர்த்து விடுவார்கள் என்று அனைவரும் எதிர்பார்த்த நிலையில் நம்ம தல தோனி அடித்த ஒரு ஸ்டெம்பிங் தான் இந்த போட்டியின் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்து இருந்தது. அதாவது 11வது ஓவரை நம்ம சிஎஸ்கே அணியின் நூர் அகமது வீசிய போது அந்த ஓவரில் இறங்கி ஒரு பந்தை அடிக்க சூரியகுமார் யாதவ் முயற்சி செய்தபோது அவர் பந்தை தவற விட்டு விட்டார். ஆனால் நம்ம தல தோனி அந்த பந்தை தவற விடவில்லை. பந்தை பிடித்த தோனி வெறும் 0.12 வினாடிகளில் மின்னல் வேகத்தில் ஸ்டெம்பிங் செய்து ஒட்டுமொத்த மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் சாவுமணி அடித்துவிட்டார் என்றே சொல்லலாம். அதாவது நீண்ட நேரம் 4வது விக்கெட்டை இழக்காமல் மும்பை இந்தியன்ஸ் அணி சிறப்பாக பேட்டிங் செய்து வந்தது. இந்த நிலையில்தான் நம்ம தல தோனி தன்னுடைய அசாத்திய திறமையால் மும்பை அணியின் 4வது விக்கெட்டை வீழ்த்தி அசத்தி விட்டார். இந்த 4வது விக்கெட்டை மும்பை அணி இழந்தவுடன் அதன் பின் வரிசையாக விக்கெட்டுகளை இழந்துவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 155 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது மும்பை அணி. மேலும் நம்ம சென்னை அணியில் மிகவும் சிறப்பாக பந்து வீசிய நூர் அகமது 4 ஓவர்களுக்கு 18 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தியிருந்தார். மேலும் குறிப்பாக நம்ம தல தோனி சூரியகுமார் யாதவை வெறும் 0.12 வினாடியில் ஸ்டெம்பிங் செய்ததுதான் சிஎஸ்கே அணியின் வெற்றிக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்து இருக்கிறது. நீண்ட நேரம் விக்கெட்டை பறிகொடுக்காமல் காத்து வந்த மும்பை அணி இந்த விக்கெட்டிற்கு பிறகு சீட்டுக்கட்டு போல வரிசையாக விக்கெட்டுகளை இழந்துவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் நம்ம தல தோனியின் இந்த மின்னல் வேக ஸ்டெம்பிங் தற்போது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வயதிலும் நம்ம தல தோனியின் இந்த மின்னல் வேக ஸ்டெம்பிங் பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.